ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கரண்ட் அஃபேர் பார்ப்போம். விண்வெளியில் முளைத்தது காராமணி. விண்வெளியில் வந்து தாவரங்கள் வளர்வது குறித்து இஸ்ரோ வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க. அது வந்து இப்போ வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. விண்வெளிக்கு பார்த்தோம்னாக்கா காராமணி, அதாவது தட்டை பயிரை வந்து பிஎஸ்எல்வி C60ங்கிற ராக்கெட்டில் அனுப்புகிறாங்க. அதை அனுப்பி 4 நாட்கள்லேயே வந்து அது வந்து முளைவிட்டிருக்கு. இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து விண்வெளியில் தாவரங்கள் வளர்ப்பது குறித்து மேற்கொண்ட ஆராய்ச்சியில் இப்போ வெற்றி பெற்றிருக்காங்க. எந்த தாவரத்தோட விதைகளை அவங்க அனுப்புனாங்கன்னு பார்த்தோம்னாக்கா காராமணி அப்படின்னு இல்லைன்னா தட்டை பயிறு. எந்த ராக்கெட்டில் அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்எல்வி C60. விண்வெளியில் முளைத்தது காராமணி. எந்த ராக்கெட்டில் அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்எல்வி C60 அப்படிங்கிற ராக்கெட்டில் காராமணி இல்லைன்னா பேர் வந்து தட்டை பயிறு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிரைவசி பாரதிய சம்மான் விருது. இது பார்த்தோம்னா நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டில் போய் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கப்படுற உயரிய விருது தான் வந்து இந்த பிரைவசி பாரதிய சம்மான் விருது. பிரைவசி பாரதிய சம்மான் விருது என்பது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படுற உயரிய விருது தான் வந்து இந்த பிரைவசி பாரதிய சம்மான் விருது. இது பார்த்தோம்னா 5 நபருக்கும் 2 அமைப்புக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம்னா உஷா குமாரி பிரசார். இவங்க வந்து அரசியல் பிரிவில் வழங்கியிருக்காங்க. இவங்க வந்து பிரிட்டன் நாடாளுமன்ற மேலவையில் இருக்கிறாங்க. செகண்ட் யாருன்னு பார்த்தோம்னா சர்மிளா ஃபோர்டு. இவங்க வந்து மருத்துவத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சமூக சேவை பிரிவில் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அடுத்து தேர்ட் பார்த்தோம்னா பேராசிரியர் அஜய் ராணே. இவங்களுக்கும் சமூக சேவை பிரிவில் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க. அடுத்து பார்த்தோம்னா மருத்துவர் மரியாலினா ஜோன் பெர்னாண்டஸ். இவங்களுக்கு வந்து கல்வி பிரிவில் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா ஆஸ்திரியாவை சேர்ந்தவங்க. அடுத்து கடைசி 5th அவங்க யாருன்னு பார்த்தோம்னாக்கா ஜெகநாத் சேகர் அஸ்தானா. இவங்களுக்கு வணிகம் பிரிவில் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ருமேனியாவை சேர்ந்தவங்க. இந்த விருது பார்த்தோம்னா 5 நபர் ப்ளஸ் 2 அமைப்புக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். சமூக சேவைக்கான விருது வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஹிந்துஸ்தானி சமாஜ் அமைப்புக்கும் கயனாவை சேர்ந்த சரஸ்வதி வித்யா நிகேதன் அமைப்புக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஆசியாவிலேயே போக்குவரத்து நெரிசல் அதிகமான நகரங்களோட பட்டியலில் வந்து பெங்களூர் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. ஆசியாவிலேயே போக்குவரத்து நெரிசல் அதிகமான நகரங்களில் பட்டியலில் பெங்களூர் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் பார்த்தோம்னா பெங்களூர் முதலிடத்துலையும், 2வது இடத்துல புனேவும், 3வது இடத்துல வந்து பிலிப்பைன்ஸின் மணிலாவும், 4வது இடத்துல தைவானின் தைசுங்கும் இடம்பெற்றிருக்கு. இது பார்த்தோம்னா ஆசியாவிலேயே போக்குவரத்து அதிகமான நெரிசல் உள்ளது வந்து பெங்களூர். அதுவே உலகிலேயே போக்குவரத்து நெரிசல் அதிகமான உள்ள இடம் வந்து பார்த்தோம்னா லண்டன். ஆசியாவிலேயே போக்குவரத்து நெரிசல் அதிகம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா பெங்களூர் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா உலகிலேயே போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள நகரம் எதுன்னு பார்த்தோம்னா லண்டன். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிச்சைக்காரர்கள் குறித்து தகவல் கொடுத்தால் 1000 பரிசு அப்படின்னு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் அறிவிச்சிருக்காங்க. இந்தூரில் பிச்சை கேட்பவர்கள் குறித்து தகவல் கொடுத்தால் 1000 பரிசு என மாவட்ட நிர்வாகம் அறிவிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா அங்கே ஏற்கனவே வந்து மத்திய பிரதேசத்தின் இந்தூர் வந்து தூய்மையான நகரங்கிற பேரை வாங்கியிருக்கு. அதே போல் பிச்சைக்காரர்கள் அற்ற நகரம்ட்டு பெயர் வாங்குறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அங்கே அறிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. பிச்சைக்காரர்கள் குறித்து தகவல் கொடுத்தால் 1000 பரிசு எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தூர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக எங்கே நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா நம்ம நாட்டிலேயே, அதாவது இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான
குற்றங்கள் அதிகமாக எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குடும்பங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறையில் நாட்டிலேயே உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 5 இடம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்து உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல டெல்லி, 3வது இடத்துல மகாராஷ்டிரா, 4வது இடத்துல பீகார், 5வது இடத்துல மத்திய பிரதேசம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடைபெற இடமா உத்தரப்பிரதேசத்தை சொல்லியிருக்காங்க. முதலிடத்துல வந்து உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல டெல்லி, 3வது இடத்துல மகாராஷ்டிரா, 4வது இடத்துல பீகார், 5வது இடத்துல மத்திய பிரதேசம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா சர்வதேச மாணவர்களுக்கு வந்து 2 சிறப்பு வகை விசாவை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் உயர்கல்வி படிக்க விரும்பும் சர்வதேச மாணவர்களுக்காக, அதாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியா படிக்க வர மாணவர்களுக்காக 2 விசா வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. என்னென்ன விசான்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் விசா, ஸ்டூடெண்ட் எக்ஸ் விசா அப்படின்ட்டு 2 சிறப்பு வகை விசாக்கள் வந்து மத்திய அரசு வந்து அறிமுகம் செஞ்சுருக்கு. அந்த 2 விசா பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் விசாங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மாணவருக்கு வழங்கப்படக்கூடிய விசா. அதுவே ஸ்டூடெண்ட் எக்ஸ் விசாங்கிறது அவங்க மாணவர்களோட குடும்பத்துக்கு வழங்கக்கூடிய விசா தான் வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ் விசா. வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம இந்தியாவில் படிக்க வர மாணவர்களுக்கு 2 சிறப்பு வகை விசாக்கள் அறிமுகம் செஞ்சுருக்காங்க மத்திய அரசு. என்னென்ன விசான்னு பார்த்தோம்னாக்கா ஸ்டூடெண்ட் விசா, இன்னொன்று ஸ்டூடெண்ட் எக்ஸ் விசா. ஸ்டூடெண்ட் விசாங்கிறது மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய விசா. ஸ்டூடெண்ட் எக்ஸ் விசாங்கிறது அந்த மாணவர்களோட குடும்பத்தினருக்கு வழங்கப்படக்கூடிய விசா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டை போல் இலவச மதிய உணவு திட்டம் வெளிநாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா. நம்ம தமிழ்நாட்டை போல் இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு வெளிநாட்டில். எங்கன்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில். தமிழ்நாட்டை போல இந்தோனேஷியாவிலும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் சிட்னி பல்கலைக்கழகத்தோட கிளையை வந்து நம்ம இங்கே இந்தியாவில் ஆரம்பிக்க இருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில். ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் சிட்னி பல்கலைக்கழகத்தோட கிளை எங்கே ஆரம்பிக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஆரம்பிக்க இருக்காங்க. இப்போ கடந்த 2020 பார்த்தோம்னா மத்திய கல்வித்துறை அமைச்சகம் சார்பில் புதிய கல்விக் கொள்கை வந்து அமல்படுத்தினாங்க. அதில் பார்த்தோம்னா வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து அதனுடைய கிளைகளை வந்து நம்ம இந்தியாவில் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கினாங்க. அதன்படி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் சிட்னி பல்கலைக்கழகத்தை அவங்களுடைய கிளையை வந்து இங்கே நம்ம உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் அமைக்க இருக்காங்க. இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து அமைய இருக்கிற முதல் பல்கலைக்கழகம் இதுனாக்கா கிடையாது. இது வந்து 4வது பல்கலைக்கழகம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம்னா 3 பல்கலைக்கழகம் வந்து அவங்களுடைய கிளையை வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2ம் பார்த்தோம்னாக்கா இதே ஆஸ்திரேலியா தான். இப்போ 4வதாக ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் சிட்னி பல்கலைக்கழகம் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் ஆரம்பிக்க இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து 4வது பல்கலைக்கழகம். வெளிநாட்டிலேருந்து அமைய இருக்கிற பல்கலைக்கழகம்னு எண்ணிக்கையில் பார்த்தோம்னா இது வந்து 4வது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம்னா 3 பல்கலைக்கழகங்கள் அமைச்சிருக்காங்க. 3ல் முதல் 2 பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் அமைச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து குஜராத்தில் அமைச்சிருக்காங்க. 2மே பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து 2மே குஜராத்தில் தான் அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பல்கலைக்கழகம் பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவோட டீக்கின் பல்கலைக்கழகம் குஜராத்தோட காந்தி நகரில் அமைச்சிருக்காங்க. 2வது பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவின் உல்லாங்காங் பல்கலைக்கழகம், அதுவும் குஜராத்தில் தான் அமைச்சிருக்காங்க. 3rd ஒன் பார்த்தோம்னாக்கா பிரிட்டனோட சவுதாம்பன் பல்கலைக்கழகம். இதுதான் கொஞ்சம் மாறி வந்திருக்கும். சவுதாம்பன் பல்கலைக்கழகம் ஹரியானாவோட குருகிராமில் அமைச்சிருக்காங்க. 4வது தான் வந்து இந்த ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் சிட்னி பல்கலைக்கழகம். அதனுடைய கிளை இப்போ வந்து அமைக்க இருக்காங்க. அதனுடைய கிளை எங்கே அமைக்க இருக்காங்கனாக்கா உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா 19 வயதிற்குட்பட்ட தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஹன்சினிங்கிறவங்க சாம்பியன் ஆயிருக்காங்க. இந்த போட்டி பார்த்தோம்னா குஜராத் மாநிலம் வடோதராவில் 86வது ஜூனியர் மற்றும் இளையோருக்கான தேசிய சாம்பியன்ஷிப் டேபிள் டென்னிஸ் போட்டி வந்து நடந்திருக்கு. எங்கன்னு பார்த்தோம்னா குஜராத் மாநிலம் வடோதராவில். இதில் மகளிருக்கான 19 வயதிற்குட்பட்ட U19னா 19 வயதிற்குட்பட்ட ஒற்றையர் பிரிவில் தமிழகத்தை சேர்ந்த
எம் ஹன்சினிங்கிறவங்க சாம்பியனாக ஆயிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பெண் குழந்தை பெற்றோருக்கு பள்ளி நிறுவனங்களில் 20% தள்ளுபடி. எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் ஹர்தாங்கிற நகரத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஹர்தாங்கிற மாவட்டத்தில் பெண் குழந்தை பெற்றோருக்கு பள்ளி, வணிக நிறுவனங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 20% தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை மத்திய பிரதேசத்தின் ஹர்தா மாவட்ட நிர்வாகம் அமல்படுத்தி இருக்கு. பெண் குழந்தை பெற்றோருக்கு பள்ளி நிறுவனங்களில் 20% தள்ளுபடி எங்கே அமல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்தில் ஹர்தாங்கிற மாவட்டத்தில் அமல்படுத்தியிருக்காங்க. தேங்க்யூ.